ரேஷன் கடையில் வாங்கின 3000 ரூபாவை நம்ம இளைஞர்கள் திரும்பவும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா குடித்த பாட்டிலை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்க லைன் இது. ஒரு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா கொடுக்குறாங்க போல இருக்குது. வயசு பசங்கள்லேருந்து வயசானவங்க வரையும் எல்லாருமே இந்த பாட்டில் பொறுக்கிற வேலையை தான் இப்போ செஞ்சிட்ருக்காங்க. இது நல்ல திட்டமாக கேட்டால் கண்டிப்பாக நல்ல திட்டம் தான். எதனாலன்னு சொல்லணும்னா, இந்த கீழே கிடக்கிற பாட்டில்ஸ்லாம் வந்து இந்த விலங்குகள் கால் அடிபடுறதும் அப்புறம் இந்த ரீசைக்கிள் ஆகிறதுக்கும் நல்லா யூசேஜாக இருக்கும். ஆனால் இது இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, இந்த பாட்டிலை பொறுக்கிறதுக்காகவே இளைஞர்கள் சுற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது தொடர்ச்சினா இளைஞர்கள் யாரும் வந்து ஒரு நல்ல வழியில் போக மாட்டாங்க. இந்த மாதிரி குடி போதை இந்த மாதிரி வழியில் தான் செல்வாங்க. தயவுசெய்து அரசாங்கம் இதை மறுபரிசீலனை செய்யணும். உடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா 10-15 பாட்டிலோடு வந்து லைனில் நின்றுட்டுருக்கானுங்க. இந்த மாதிரி இன்சிடெண்ட் அடிக்கடி நடந்துகிட்ருக்கு. திருத்தணியில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்குது. இதை வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி குடி சில இதெல்லாம் அரசாங்கம் கண்ட்ரோல் பண்ணால் தான் இந்த நாட்டுக்கும் நல்லது, இந்தியாவும் வளர்ச்சி அடையும்.